ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 8 பரீட்சித் மகாராஜனின் கேள்விகள் பதங்கள் 27, 28, 29. 27ஆம் பதம். சூத உவாச்ச ச உபாமந்திரிதோ ராஜ்னா கதாயாம் இதிசத்பதே பிரம்மராதோ பிருச்சம் பிரீதோ விஷ்ணுராதேன சம்சதி. மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக பக்தர்களுக்கிடையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை பேச பரீட்சித் மகாராஜனால் அழைக்கப்பட்டதால் சுகதேவ கோஸ்வாமி மிகவும் திருப்தி அடைந்தார். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்தை பகவத் பக்தர்களுக்கிடையில் மட்டுமே ஒழுங்காக விவாதிக்க முடியும். பகவத்கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில் அதிகாரபூர்வமான முறையில் விவாதிக்கப்பட்டது. அதைப்போலவே பகவத்கீதையின் பட்டப்படிப்பாக உள்ள ஸ்ரீமத் பாகவதமும் கூட பண்டிதர்களுக்கும் சுகதேவ கோஸ்வாமி மற்றும் பரீட்சித் மகாராஜன் ஆகியோரை போன்ற பக்தர்களுக்கும் இடையில் விவாதிக்கப்படக்கூடியதாகும். இல்லையெனில் அமிர்தத்தின் உண்மையான சுவையை அனுபவிக்க முடியாது. பரீட்சித் மகாராஜன் பகவானை பற்றிய விஷயங்களை கேட்பதில் சிறிதும் களைப்படைவதில்லை. ஆர்வத்துடன் மேன்மேலும் அவற்றை இன்னும் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க பேராவல் கொண்டார். இதனால் பரீட்சித் மகாராஜனிடம் சுகதேவ கோஸ்வாமி திருப்தியடைந்தார். மூடர்களான கருத்துரையாளர்கள் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றின் விஷயங்களில் நுழைய தகுதியற்றவர்களாக இருந்தும் தேவையில்லாமல் அவற்றை கையாள முயல்கின்றனர். பக்தரற்றவர்கள் மிக உயர்ந்த இவ்வேத இலக்கியங்களில் அனாவசியமாக தலையிடுவதில் உபயோகமில்லை. இதனால் சங்கராச்சாரியார் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு வியாக்கியானம் செய்யவில்லை. அவரது பகவத்கீதை வியாக்கியானத்தில் ஸ்ரீபாத சங்கராச்சாரிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் பிறகு அருவவாத கண்ணோட்டத்தில் கருத்துரைத்தார். ஆனால் தமது நிலையை உணர்ந்திருந்த அவர் ஸ்ரீமத் பாகவதத்தின் மீது கருத்துரைக்கவில்லை. பதம் 28. பிராக பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் பிரம்மணே பகவத் புரோக்தம் பிரம்ம கல்ப உபாகதே. மொழிபெயர்ப்பு. பரீட்சித் மகாராஜனின் கேள்விகளுக்கு இவ்வாறாக விடையளிக்க துவங்கிய அவர், பகவத் விஞ்ஞானமும் வேத அனுபந்தமுமான ஸ்ரீமத் பாகவத புராணம் வேதங்களுக்கு சமமானதென்றும் பிரம்மா பிறந்த பொழுது அவருக்கு பகவானாலேயே முதலில் உபதேசிக்கப்பட்டது என்றும் கூறினார். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதம் முழுமுதற் கடவுளை பற்றிய விஞ்ஞானமாகும். இவ்விஞ்ஞானத்தை அறியாத அருவவாதிகள் பகவானின் உருவாம்சத்தின் மீது தப்பான அர்த்தம் கற்பிக்க முயல்கின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் வேதங்கள் மற்றும் முழுமுதற் கடவுளை பற்றிய விஞ்ஞானம் ஆகியவற்றின் கருத்துக்கு உடன்பட்டதாகும். இவ்விஞ்ஞானத்தை அறிய ஒருவன் பரீட்சித் மகாராஜனின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஸ்ரீ சுகதேவரின் பிரதிநிதியிடம் தஞ்சம் புக வேண்டும். முட்டாள்தனமான முறையில் கருத்துரைக்க முயன்று பகவத் பக்தரின் பாதங்களின் பெருங்குற்றத்தை செய்துவிடக்கூடாது. பக்தரற்றவர்களால் அளிக்கப்பட்ட கெடுதி விளைவிக்கும் கருத்துரைகள் ஸ்ரீமத் பாகவதத்தை புரிந்து கொள்வதில் பெருஞ்சேதத்தை விளைவித்துள்ளன. பகவத் விஞ்ஞானத்தை அறிவதில் சிறிதேனும் அக்கறையுள்ள மாணவன் இவ்விஷயத்தில் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். பதம் 29. யத் யத் பரீட்சித்து ரிஷப பாண்டூனாம் அனுப்ருச்சதி அனுபூர்வ ஏன தத் சர்வம் ஆக்கியாதும் உபசக்கிரமே. மொழிபெயர்ப்பு. பரீட்சித் மகாராஜன் தம்மிடம் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் விடையளிக்க அவர் தம்மை தயார் செய்து கொண்டார். பரீட்சித் மகாராஜன் பாண்டுக்களின் வம்சத்திலேயே மிகவும் சிறந்தவராவார். இதனால் சரியான கேள்விகளை சரியான நபரிடம் அவரால் கேட்க முடிந்தது. பொருளுரை. பரீட்சித் மகாராஜன் பல கேள்விகளை கேட்டார். விஷயங்களை உள்ளவாறு அறிய வேண்டும் என்பதற்காக சில கேள்விகளை மிகவும் ஆவலோடு கேட்டார். ஆனால் சீடனின் விசாரணைகளுக்கேற்ப ஒவ்வொன்றாக விடையளிக்க வேண்டிய அவசியம் ஆன்மீக குருவிற்கு இல்லை. அனுபவமிக்க போதகரான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி சீடப் பரம்பரையின் சங்கிலித் தொடர் மூலமாக பெற்றதை போல் ஒழுங்காக முறையில் எல்லா கேள்விகளுக்கும் விடையளித்தார். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டத்தின் பரீட்சித் மகாராஜனின் கேள்விகள் எனும் தலைப்பை கொண்ட 8ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு